தெய்வானை யாருன்னு முதல்ல பார்க்கணும். நல்லா சிந்திக்கணும். நீங்க முதல் கருத்து, இறைவனுக்கு 2 மனைவியர் கிடையாது, முருகனுக்கு 2 மனைவியர் கிடையாது. இதை முதல்ல புரிஞ்சுக்கணும் எல்லாரும். அப்ப வள்ளியும் தெய்வ யானையும் யார் என்றால் அவர்கள் மனைவியர்கள் அல்ல. அப்புறம் யாருங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு உருவகத்தன்மை, ஒரு உவமையாக்கப்பட்டவர்கள் வள்ளியும் தெய்வானையும். எதற்கு உவமை, எதற்கு உருவகப்படுத்தி இருக்காங்கன்னா நல்லா தெளிவா கேட்டுங்க. இறைவன் தலைவன். நான் சற்று முன்பு சொன்ன சின்முத்திரை காட்டி உயிர்கள் எல்லாம் இறைவனை அடையணும் அப்படிங்கறது தான் இறைவனுடைய நோக்கம். அவங்க சுத்தமாகணும், அவங்களுக்கு பிறவி இருக்கக்கூடாது, அவங்க என்னுடன் வந்து கலக்கணும். இதுதான் இறைவனுடைய மிகப்பெரிய கடமை செஞ்சுட்டு இருக்கான். அப்ப வள்ளி யாரு, தெய்வ யானை யாருன்னு கேட்டீங்கன்னா, சூரபத்மனுடைய போர் முடிந்தவுடன் தெய்வ யானை திருமணம் நடந்தது. தேவேந்திரன் சென்று தெய்வ யானையை வழங்குகிறான். பிறகு வள்ளி திருமணம் முருகனே சென்று வள்ளியை நாடி ஏற்றுக்கொள்கிறான். இதான் இந்த தெய்வ திருமணங்கள்ல குறிப்பிடுவாங்க. திருக்கல்யாணத்துக்கு நல்லா போனீங்கன்னா உத்து பாருங்க, வள்ளி நாச்சியார் இங்க தேவயானை இருப்பாங்க,